ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பை இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பெல்லாம் வறுக்கும்போது கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக தீஞ்சு போகாது. இப்போ அதே கடாயில் ஒரு 3 வரமிளகா, 1 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வரமிளகாவையும் பூண்டையும் ஃபஸ்ட்டு கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளான இட்லி பொடி தயார்.